சசிவர்மன் ராஜாவும் கரடியும் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தாவும் அவனோட பேரனும் வசித்து வந்தார்கள். அந்த பேரன் ஒரு நாள், தாத்தா, இந்த ஊர்லயே நான் தானே புத்திசாலி. ஆமாங்கண்ணா, இந்த ஊர்லயே நீ தான் புத்திசாலி. தாத்தா, இந்த ஊர்ல ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா? ஆம் பேராண்டி, முன்னொரு காலத்துல இந்த ஊர்ல சசிவர்மன் என்ற ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அந்த ராஜாவின் ஊர்ல கரடி பூந்து அவர் ஊரின் ஆடு கன்று எல்லாத்தையும் மக்களிடமிருந்து தின்றுவிட்டது. 2 மக்களையும் தின்றுவிட்டது. ராஜாவிடம் மக்கள் கூடி வந்து, ராஜா ராஜா, அந்த கரடி எங்கள் ஊரை அழித்து கொண்டிருக்கிறது, எங்களை அந்த கரடியிடமிருந்து காப்பாற்றுங்கள். ராஜா காட்டுக்கு சென்று கரடியை பார்த்தார். கரடியை பார்த்தவுடன் அவரது குதிரை அவரை விட்டு விட்டு ஓடியது வேகமாக. ராஜா அந்த கரடியிடம், கரடியை ஒழுங்கா எங்கள் ஊரை விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்று விடுவேன் என்று கரடியை மிரட்டினார். ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, இது உங்க ஊருன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உடனடியாக நான் சென்று